வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 13 ஆகஸ்ட் மாலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நீனா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,079.96 114 PTS 0.15 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். NTPC 1.41 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். ICICI பேங்க் 1.74 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,395.85 0.16 விழுக்காடு ஆக உள்ளது. -0.16 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 114 புள்ளிகள் உயர்வு. நிஃப்டி 50 24,400க்கு கீழ் நிறைவடைந்தது. PSE சென்செக்ஸ் 0.15 விழுக்காடு உயர்ந்து 78,079.96 புள்ளிகளிலும் NSE நிஃப்டி 50 0.16 விழுக்காடு சரிந்து 24,395.85 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. மத்திய கிழக்கில் நிலவும் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மையால் முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட்டனர். பலவீனமான JLR விற்பனையால் டாடா மோட்டார்ஸ் முதலாம் காலாண்டு லாபம் 775 ரூபாய் கோடியாக சரிந்தது. பலவீனமான சொகுசு வாகன விற்பனையால் டாடா மோட்டார்ஸ் பயணிகள் வாகன பிரிவின் நிகர லாபம் 775 ரூபாய் கோடியாக குறைந்துள்ளது. இருப்பினும் இந்த காலாண்டில் நிறுவனத்தின் வருவாய் 9% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் ஜூலை மாத ஏற்றுமதி $44.24 பில்லியனாக சாதனை. வர்த்தக பற்றாக்குறை அதிகரிப்பு. இந்தியாவின் ஜூலை மாத சரக்கு ஏற்றுமதி $44.24 பில்லியனாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளது. அதே நேரத்தில் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்துள்ளது. ஏப்ரல் ஜூலை காலகட்டத்தில் ஏற்றுமதி 17 விழுக்காடு அதிகரித்து $173.78 பில்லியனாக இருந்தது. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் 4.45 விழுக்காடு ஆக உயர்ந்து ரிசர்வ் வங்கியின் இலக்கை தாண்டியது. இந்தியாவின் சில்லறை பணவீக்கம் தொடர்ந்து இரண்டாவது மாதமாக ரிசர்வ் வங்கியின் 4 விழுக்காடு நடுத்தர இலக்கை தாண்டி 4.45 விழுக்காடு ஆக உயர்ந்துள்ளது. உணவு மற்றும் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியில் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு 95.43 ஆக சரிந்தது. டாலர் வெளியேற்றம் காரணமாக அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு வியாழக்கிழமை 95.43 ஆக சரிந்தது. மந்தமான விலை நடவடிக்கை காரணமாக ஏற்ற இறக்க எதிர்பார்ப்புகள் 5 மாதங்களில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளன. SMBC தலைமையில் சென்ட்ரிசிட்டி நிறுவனம் 280 கோடி ரூபாய் நிதி திரட்டியது. வெல்டெக் தளமான சென்ட்ரிசிட்டி தனது சீரிஸ் A நிதி திரட்டல் சுற்றில் 280 ரூபாய் கோடியை திரட்டியுள்ளது. இந்த நிதியுதவி SMBC ஏசியா ரைசிங் ஃபண்ட் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஹிந்துஜா குழுமம் முடிவு. தமிழகத்தில் பல்வேறு துறைகளில் 2,500 கோடி ரூபாய் முதலீடு செய்ய உள்ளதாக ஹிந்துஜா குழுமம் அறிவித்துள்ளது. இந்த முதலீடுகள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, மின்சார வாகனங்கள் மற்றும் வாகன தொழில்களில் கவனம் செலுத்தும். அமெரிக்காவின் நுகர்வோர் பணவீக்கம் ஜூலை மாதத்தில் 3.4 விழுக்காடு ஆக குறைந்தது. அமெரிக்காவின் நுகர்வோர் பணவீக்கம் ஜூலை மாதத்தில் ஆண்டுக்கு 3.4 விழுக்காடு ஆக குறைந்துள்ளது. இது பெடரல் ரிசர்வ் கொள்கையை கண்காணிக்கும் உலகளாவிய சந்தைகளுக்கு ஓரளவு நிம்மதியை அளிக்கிறது. தங்கம் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,447.60 ஆகவும் கச்சா எண்ணெய் $81.42 ஆகவும் சரிந்தது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,447.60 ஆக குறைந்தது. வெள்ளி 0.49 விழுக்காடு சரிந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $65.15 ஆக இருந்தது. கச்சா எண்ணெய் விலையும் 1.45 விழுக்காடு சரிந்து ஒரு பேரல் $81.42 ஆக நிறைவடைந்தது. வலுவான முதலாம் காலாண்டுக்கு பிறகு தேஜாஸ் மூலம் வளர்ச்சியை எதிர்பார்க்கும் இச்செயில் அரசுக்கு சொந்தமான விண்வெளி நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தனது வருவாய் வளர்ச்சியை தக்கவைக்க தேஜாஸ் விமான உற்பத்தியில் கவனம் செலுத்துகிறது. இது நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் வலுவான நிதிச் செயல்பாட்டை தொடர்ந்து வந்துள்ளது. FD வட்டி விகிதங்கள் 3 ரூபாய் கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,447.60 0.24 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாக சமம் 1,36,456 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.24 விழுக்காடு குறைந்தது.
முந்தைய முடிவு $4,458.30 தங்கம் விலைகள் உலக தேவை டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $65.15 0.49 ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம் $1,999 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 0.49 குறைந்தது. முந்தைய முடிவு $65.47 வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $81.42 1.45 ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.45 குறைந்தது. முந்தைய முடிவு $82.62 கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. $95.43.12 இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 12 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $92.32 பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள் சென்னை $957.50 $2,906. பெங்களூரு $944.50 $2,821. ஹைதராபாத் $994 $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50 $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.